ஏய் ஆர்த்தி, எதுக்கடி வர சொல்லிருக்காங்க? தெரியல. உன்னை கேட்டேன் பாரு. ராஜி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்? நானும் சண்மதியும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். அத பத்தி சொல்றதுக்கு தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். முக்கியமான முடிவா? என்ன தங்கச்சிமா சொல்ற? சண்மதியே உங்க எல்லார்கிட்டையும் சொல்லுவா. மனசார நான் என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே நான் ராஜிமாட்ட சொல்லிட்டேன். அவங்க சீக்கிரமா குணமாகணும்ன்ற அக்கறை இல்ல, அவங்க பக்கத்திலே இருந்து கவனிச்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். என் கல்யாணத்தப்போ நடந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு ராஜுமான அவ்வளவு பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் இப்பவும் அவங்க மேல எனக்கு அதே அன்பும் மரியாதையும் இருக்கு. இந்த வீட்ல இருந்த இத்தனை நாளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தனோ அந்த நோக்கமும் இப்போ நிறைவேறிடுச்சு. நாம எல்லாருமே நினைச்ச மாதிரி ராஜிமா நல்லபடியா குணமாயிட்டாங்க. அதனால இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பலான்னு இருக்கேன். என்னப்பா இப்படி திடுதுப்புன்னு சொல்ற? இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதானே. நான் ராஜிமாக்காக தான் வந்தேன். அவங்க நல்லபடியா குணமானதும் இங்கிருந்து கிளம்பிடுவேன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, இங்க இருந்த வரைக்கும் என்ன உங்கள ஒருத்தியா நினைச்சு பாத்துக்கிட்டதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ என்னைக்குமே எங்களுக்குள்ள ஒருத்திதாமா. நீயும் ராஜியும் இப்படி ஒரு விஷயத்த பேசி முடிவு எடுத்திருக்கீங்கும் போது இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லதான். உன் விருப்பப்படி நீ என்ன செய்யறியோ செய்யுமா. அம்மாடி சண்மதி, இந்த அளவுக்கு உன் மனசை கஷ்டப்படுத்தினதுக்கு எங்க எல்லாரையும் மன்னிச்சிருமா. ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? அப்படி பார்த்தா நானும் தான் உங்க எல்லாரையுமே ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசியிருக்கேன். ஆனா இங்க இருந்த வரைக்கும் நீங்க யாருமே என்கிட்ட கோமா கூட நடந்துக்கிட்டது இல்ல. வாய் வார்த்தையால நிறைய பேசி உங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்தினதுக்கு இன்ஃபேக்ட் அதுக்கு நான் தான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. உனக்கு இந்த குடும்பத்துக்கு நடுவுல மனக்கசப்பா நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த குடும்பம் என்னைக்குமே உன்னை இந்த வீட்டு மகாலட்சுமி அத்தம்மா பார்த்துச்சு. அதான் இப்ப நீ இங்க இருந்து போறேன்னு சொல்றப்ப கூட எந்த காரணத்தை கொண்டு உன் விருப்பத்துக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு எல்லாரும் தவிச்சு போய் அமைதியா இருக்கும். அண்ணி, நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தா என்ன? நான் எவ்வளவுதான் யோசிச்சாலும் என்னோட முடிவு இதுதான் ஜீவா.
இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி ஆ, நீங்க எல்லாருமே எனக்கு இன்னொரு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நாங்க என்ன செய்யணும்னு சொல்லு சண்மதி, நாங்க செய்யறோம். என்னதான் நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் கார்த்திக்கோட மனைவினும் இந்த வீட்டோட மருமகனும் என்னோட அடையாளமா ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். எனக்குன்னு அடையாளமா என்னோட வக்கீல் தொழில் தான் இருக்கணுமே தவிர இது அடையாளமா இருக்கக்கூடாது. அதனால கார்த்திக் கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. டைவர்ஸா? ம், ஆமா. நமக்குள்ள எந்த ஒட்டும் உருவம் இல்லைன்ற போது முறைப்படி மியூச்சுவலா டைவர்ஸ் வாங்கிறது தான் எனக்கு சரின்னு தோணுது. இது ஒன்றும் தப்பில்லையே. இங்கிருந்து போகும்போது எனக்கு விருப்பமில்லாத சில விஷயத்துக்கு முடிவு கட்டிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் என்னால இவரோட பொண்டாட்டி இந்த வீட்டோட மருமகன்ற பாரத்தை தூக்கி சுமந்துட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு என் வாழ்க்கையில சில லட்சியங்கள் இருக்கு. அந்த லட்சியத்தை அடையறதுக்காக நான் சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு டிவோர்ஸ் வேணும். இப்ப நீ எங்களை விட்டு போறேன்னு சொன்னதே எங்களால தாங்கிக்க முடியலமா. இப்ப இதுல என்னங்க, அவ விருப்பம் என்னவோ அதுதான் நம்மளோட விருப்பமாவும் இருக்கும்னு அவகிட்ட சொல்லியிருக்கேன். அதனால அவளோட முடிவை ஏத்துக்கிறேன். கார்த்திக், சண்மதி ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு விவாகரத்து கொடுத்திருப்பா. என்ன தங்கச்சிமா நீயே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? ஏங்க, சம்மந்தியம்மா சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? மாப்பிள்ளையும் சண்மதியும் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை நம்மளுக்கு மட்டும் கிடையாதா? அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்வாங்கன்னு தான் நாம எல்லாருமே ஆசைப்பட்டோம். அது நடக்கல, அவங்களுக்கு பிடிக்கலங்கிற போது நாம எப்படி கட்டாயப்படுத்தி வாழ வைக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. சம்மந்தி அம்மா எடுத்த முடிவுதான் 100% சரிங்க. அவங்க சொன்ன மாதிரி சண்மதிக்கு விவாகரத்து கொடுத்து அனுப்பிடலாம். பாவம் அவளும் அதானே கேக்குறா. அதான் நம்ம வீட்லயே ராஜா இருக்கான்ல, அங்க இங்கன்னு வக்கீல கூட அலைய வேண்டாம். ராஜா கிட்ட சொல்லி இந்த கேஸ் எடுத்து வாதாடி சண்மதி கேட்ட மாதிரி விவாகரத்தை கொடுத்துட வேண்டியதானுங்களே. மா, இதெல்லாம் ஃபேமிலி கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மாதிரி கேஸ வாதாடுறதுக்கு தனி லாயர் இருப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட தான் இத பத்தி போய் பேசணும். அப்படியா? என்னங்க, உடனே நம்ம ஃபேமிலி லாயர் கிட்ட பேசி நாளைக்கு இந்த விவாகரத்துக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லுங்க. சரி ராஜி.
இந்த வீட்டுக்கு வரும்போது மனசு நிறைய கவலையோட வந்த சண்மதி இந்த வீட்டை விட்டு போகும்போதாவது அவ ஆசையெல்லாம் நிறைவேறி சந்தோஷமா போட்டோன்னு நினைக்கிறேன். நாளைக்கே அட்வொகேட்ட வர சொல்லுங்க. சரிம்மா. அதுக்கு எனக்கு டிவோர்ஸ் வேணும். சண்மதி ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு விவாகரத்து கொடுத்திருப்பா. உட்காரு. எனக்கு உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. நம்ம வீட்ல இத்தனை நாள் இருந்தோம். நம்மள பிடிக்காம இந்த குடும்பத்தை புரிஞ்சுக்காம சண்மதி வீட்டை விட்டு போறாங்கிறதையே என்னால தாங்கிக்க முடியல. இதுல அடுத்ததா அவ இப்படி ஒரு விஷயத்தை கேட்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் அவ இப்ப யோசிச்சு கேட்கிற மாதிரி தெரியலமா. எப்பவும் அவ முடிவெடுத்த மாதிரிதான் எனக்கு தோணுது. ஆனா நாம தான் இது தெரியாம அவ மனசு மாதிரி எங்க இருக்க போறா, என்னோட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறான்னு எதோ நினைச்சிட்டு இருந்திருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தாமா சண்மதி விருப்பம் என்னமோ அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு மேலேயும் அவள் இந்த விஷயத்துல வற்புறுத்துறது சரியா வராது. நடக்கிறதெல்லாம் உன் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு அம்மாக்கு தெரியாம இல்ல. இருந்தாலும் சண்மதி எது சந்தோஷம் நினைக்கிறாளோ அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் நம்மளோட கடமை. நாளைக்கு அட்வொகேட்ட வர சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவோம். சண்மதி, அம்மா. என்னம்மா? எப்படியும் நீயே நாளைக்கு இங்கிருந்து கிளம்பிடுவ. அதுக்குள்ள நாங்க எதுக்கு இங்க வந்தோன்னு பாக்குறியா? இங்க நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதாமா நாங்க வந்திருக்கோம். இப்ப விவாகரத்து கேட்கிற அளவுக்கு என்ன சண்மதி ஆச்சு? இப்படி ஒரு குடும்பம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது சண்மதி. அத தூக்கி போட்டுட்டு வரணும்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இங்க பாருமா, நீ சம்மந்தி அம்மாவை பாத்துக்கிறதுக்காக
அவங்க உடம்பு குணமாகிற வரைக்கும் தான் இங்க இருப்பங்கிற முடிவோட நீ வந்த. அத நான் இல்லைன்னு சொல்லல. அது நல்லா தெரிஞ்சும் நாங்க உன்னை இங்க அனுப்பி வச்சதே நீ இங்க இருக்கிற கொஞ்ச நாள்ல உன் மனசு மாறி நீ மாப்பிள்ளைய ஏத்துப்பங்கிற ஒரு நம்பிக்கையில தாம்மா. ஆனா நீ இங்க வந்திருந்த கொஞ்ச நாள்ல நீ இப்படி ஒரு முடிவுக்கு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சண்மதி. இது ஒண்ணும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிற விஷயம் இல்ல சண்மதி. இது உன் வாழ்க்கை. வீண் பிடிவாதத்தினாலையும் கோவத்தினாலையும் அவசரப்பட்டு இப்படிலாம் முடிவெடுத்தனா அதுக்கப்புறம் கஷ்டப்பட போறது நீதான். இங்க பாரு, நீ மாப்பிளைய மன்னிச்சு ஏத்துக்கலங்கிறது கூட ரெண்டாவது விஷயம். ஆனா தயவு செஞ்சு விவாகரத்து பண்ணணுங்கிற முடிவு மட்டும் வேண்டாம். வாழ்க்கையில சில தப்பெல்லாம் நீயா நினைச்சாலும் திரும்ப சரி செய்ய முடியாது. அப்படி ஒரு விஷயம்தான் இது. உன்னை நல்லபடியா வாழ வைக்கிறதுக்கு இத்தனை பேர் இருந்தும் நீயா உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத சண்மதி. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. மா, நான் இப்ப யார் சொல்றதையும் கேட்கறதா இல்ல. என்னால மத்த பொண்ணுங்க மாதிரி நடந்ததெல்லாம் மறந்து மன்னிச்சு கிடைச்சதை ஏத்துக்கிட்டு வாழ்ற பக்குவம்லாம் எனக்கு இல்லம்மா. நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய தியாகிலாம் கிடையாது. இந்த விஷயத்துல நான் முடிவு எடுத்ததுதான். என்னமோ என்கிட்ட இத பத்தி பேசி என் மனசை மாத்தணும், என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த குடும்பத்துல நான் இருந்தா நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி வந்தாதான் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஏன் விருப்பப்படி என்னை விட்டுருங்க. அதுக்கு எனக்கு டிவோர்ஸ் வேணும். நீங்க சொன்ன மாதிரி தாமா சண்மதி விருப்பம் என்னமோ அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சம்பந்தியம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இப்படிலாம் ஒரு பிரச்சனை வரும்னு யோசிச்சுதான் நீங்க யாரு என்னங்கிற விஷயத்தெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே சண்மதி கிட்ட சொல்லிடலான்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா நான் தான் அதை கேட்கல. உங்க பேச்ச மீறி எல்லா உண்மையும் மறைச்சது இப்ப நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையை பாதிக்குது. ஒருவேளை முன்னாடியே இதெல்லாம் சண்மதி கிட்ட சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிருக்காதோ என்னவோ. கடைசியில என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு நானே காரணமாயிட்டனே சம்பந்தி. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு யார் சொன்னது? இதெல்லாம் நம்மள மீறி நடக்கிற விஷயம். சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அத மாத்த யாரால முடியும் சொல்லுங்க? சண்மதி எப்படியாவது உங்க வீட்டுக்கு வந்துட்டா நாளாக அவ மனசு மாறிடும்.
இந்த குடும்பத்தையும் மாப்பிளையும் சந்தோஷமா ஏத்துக்குவாங்கிற நம்பிக்கையில தான் அவளை நான் இங்க அனுப்பி வச்சேன். ஆனா இப்ப ஒரேடியா உங்க எல்லாரையும் விட்டுட்டு வர அளவுக்கு விவாகரத்து கேட்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சம்பந்தி. இப்ப கூட இது சம்பந்தமா அவகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா அவ மனசு மாறுற மாதிரி தெரியல. அவ பக்கம் நியாயம் இருக்கதானே செய்து சம்பந்தி. அவ என்ன முடிவு எடுத்தாலும் மறுக்காம அதை ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துலதான் நாம இருக்கோம்.